Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் பணி ஓய்வு பெறும் இரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டில் கவர் ஆகும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஜட்ஜஸ் மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் இவர்களுடைய ஓய்வு வயது பார்த்தீங்கன்னா 65. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் 124. ஸோ இதில் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸினுடைய அந்த ஓய்வு வயது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் பங்கஜ் மித்தல் அவர்கள் ஓய்வு பெற இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பிரிவினரின் மனுக்கள் மீது இன்று முடிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பாலிட்டியில் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 52வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1985 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவில் இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்து 47. இதில் 22 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேவுக்கு ஆதரவாக அவங்க ஓட்டிங் பண்ணியிருப்பாங்க. 25 பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே உங்களுக்கு டிவிகேவுக்கு எதிராக வந்து வாக்களித்திருப்பாங்க. ஸோ இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியிலேருந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாது. இதுவே அதுக்கு கீழே போய் ஜாயின் பண்ணாங்கன்னா பார்ட்டி என்ன பண்ணலாம்னா அவங்க மேலே அந்த தகுதி நீக்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜரை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 மெம்பர்ஸ் இப்போ டிவிகேல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே வரமாட்டாங்க. ஸோ 22 எம்எல்ஏஸ் வந்து அங்கே போனதுனால அவங்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிட்ட அவங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஆன்டி டிஃபெக்ஷன் லா இந்த சட்டத்தின்படி டிஸ்குவாலிஃபிகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான மனுக்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 பிரிவினராக இருந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய முடிவு வந்து யாரால் எடுக்கப்படும் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ இதில் இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 அணிகளும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேஸ் பண்ணி அவங்க 15 டேஸுக்குள்ள கட்சியினிடம் ஒன்று சேர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதுவும் பார்ட்டி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ 2 அணிகளுமே சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஆல்ரெடி வந்து நிறைய மனுக்கள் வந்து ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான முடிவு தான் பிரபாகர் அவர்கள் வந்து எடுக்க போறாங்க. ஸோ இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணதுனால எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்க நடைமுறை வந்து ரத்து பண்ணுவதற்கான மனுக்களும் கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் கீழே கொண்டு வரப்பட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் எலெக்ஷன் கமிஷன் வந்து கவர் ஆகும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிக்கிள் 324 அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய உரிமை, அதை வந்து சூப்பரிண்டெண்டன்ஸ் என்ன முடிஞ்சு அப்படிதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன் கமிஷன் கீழே எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், அதே மாதிரி ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன். ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ். ஸோ அந்த எலெக்ஷனை வந்து முறையாக நடத்தக்கூடிய உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 324 பேசிஸில் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறப்பு தீவிர திருத்தத்தை வந்து மேற்கொள்ள அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக ஸ்பெஷியல் இண்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இறந்து போனவர்களுடைய பெயர்,
இதே மாதிரி டபுள் என்ட்ரி இருக்கு உங்களுடைய பேர், இதெல்லாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த நம்பகத்தன்மை வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை பண்ணக்கூடிய அந்த உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா, எலெக்ஷனை வந்து முறையாக நடத்தக்கூடிய உரிமை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜனநாயக செயல்முறை நம்பகத்தன்மை என்பது வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தன்மை, எஸ்ஐஆர் நடவடிக்கை நிர்வாக வசதிக்காக மட்டும், ஸோ நிர்வாகத்திற்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்பகத்தன்மையாக நடைபெற வேண்டியது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க். அதே மாதிரி சுதந்திரமாக நியாயமாக தேர்தல், வாக்காளர் பட்டியலின் உரிமைப்பாடு, துல்லியம், நம்பகத்தன்மை இதெல்லாமே என்ன பண்ணோம்னா எலெக்ஷன் கமிஷன் கன்சிடர் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன் வந்து நடத்த வேண்டும் அப்படின்றது உரிமை, அவர்களுடைய உரிமை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு நினைவு தினம். ஸோ நம்மளுடைய நாட்டின் முதல் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இவருடைய 62வது நினைவு தினம் மே 27 வந்து நிறைவு கூறப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து 1947 ஆகஸ்ட் 15 முதல் 1964 மே 27 வரைக்கும் நம்மளுடைய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் மற்றும் நீண்ட கால பிரதம அமைச்சராக வந்து இவர் வந்து இருந்திருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றம், நாட்டின் 3வது மாநிலம், பலதார மனத்திற்கு 7 ஆண்டுகள் சரி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது இப்போ ஹிந்து, முஸ்லீம்ஸ் ஒவ்வொரு மதத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் மேரேஜ்ல தனியாக இருக்கும், டிவோர்ஸ்லாம், வாரிசுரிமை இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து ஒரே விதமாக அந்த சிவில் ரைட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ முதலாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு உத்தராகண்டில் நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ 2026ஆம் ஆண்டு குஜராத்தில் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கோவாவில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அங்கே இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நடைமுறையில் இருந்திருக்கும். தற்சமயம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்திலேயும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டின் 3வது மாநிலமாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. ஸோ பலதார மனம் பண்ணால் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை. அதே மாதிரி திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல், இதற்கு எல்லாமே தனிநபர் எல்லாருக்குமே ஒரே விதமான உரிமை அப்படிங்கிறது தான் இந்த பொது சிவில் சட்டம். இதை பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து நிறைவேற்றுறது. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்ட்டியோட அந்த மெயின் மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாடெங்கிலும் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அமல்படுத்தும். ஸோ அவங்க ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டே வருகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு சீருடை அறிமுகம். ஸோ முதலாக டிவிகே கட்சி வந்து ஆட்சியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முதலாக மூன்று முக்கியமான அம்சங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. போதை ஒழிப்பு, அதுக்கப்புறமா 500 யூனிட் to 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ, அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கப்படையானது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய தலைமை அதிகாரி பார்த்தீங்கன்னா IG K பவானீஸ்வர். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா புதிய சீருடை மற்றும் புதிய சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தைரியம், வேகம் மற்றும் அறிவுத்திறனை பறைசாற்றும் வகையில் சிங்கத்தின் முகம் வந்து இந்த சீருடையில வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க அணையக்கூடிய அந்த துணி பார்த்துக்கிட்டோம்னா கருப்பு நிற தொப்பி, பெல்ட், அதே மாதிரி கருநீல வண்ணச்சட்டை, காக்கி பேண்ட், கருப்பு நிறத்திலான பெல்ட் வந்து இந்த சிங்கப்பெண்ணை சேர்ந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அணிஞ்சிருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இதனுடைய அந்த தொடக்க விழாவானது நடைபெறுது.